விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பல சீரியல்ஸ் மக்களோட ஃபேவரட் சீரியல்ஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸ்பெஷலாக பாக்கியலட்சுமி, சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர்ஸ், மகாநதி, சின்ன மருமகள் போன்ற சீரியல்ஸ் எல்லாம் எப்பவுமே டாப் ரேட்டிங்கில் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நீ நான் காதல் அப்படின்ற இந்த சீரியலும் மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரியலாக இருக்குது. இந்த சீரியல் கடந்த வருஷம் 2023 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த நிலையில் திடீர்னு இப்போ இந்த சீரியலை எண்டுக்கு கொண்டு வர போகிறாங்களாமா. ஏற்கனவே நீ நான் காதல் சீரியல்ல அனு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த ஆக்ட்ரஸ் சாய் காயத்ரி சீரியலை விட்டு திடீர்னு விலகிட்டாங்க. அவங்க சீரியல்ல இருந்து விலகினதுக்கு அப்புறமா தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல ராகினி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த ஆக்ட்ரஸ் அர்ஷிதா தான் ரீப்ளேஸ் பண்ணி நடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன காரணம் அப்படின்னு தெரியல, அர்ஷிதாவும் சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அவங்க விலகினதால மறுபடியும் சாய் காயத்ரியா அனு கேரக்டர்ல நடிக்க வந்திருந்தாங்க. இந்த நிலையில் திடீர்னு இப்போ இந்த சீரியல் எண்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. மேலும் இப்போ சீரியலில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அபிகிட்ட ராகவ் தன்னோட காதல சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. மேலும் அது சம்மந்தப்பட்ட ப்ரோமோ கூட நேற்று தான் வெளியாச்சு. இந்த நிலையில் இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. அபி மற்றும் ராகவ் 2 பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அபி பற்றி ராகவ் ரொம்ப தப்பாகவே நினச்சிட்டு இருந்தாங்க. அபி மேலே ராகவுக்கு காதல் இருந்தாலும் தன்னுடைய அக்கா கணவரான முரளிக்கும் அபிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ராகவ் சந்தேகப்பட்டுட்டே தான் இருந்தாரு. இப்போ அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அபியை லவ் பண்ண ஆரம்பிச்சு அபிகிட்ட ப்ரப்போஸும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போக ஆரம்பிச்சுது அப்படிங்கறனால ஆரம்பத்தில் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த இந்த சீரியலை ஈவினிங் 6 மணிக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 6 மணிக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர் பேஸ் ரொம்ப டாப் பிளேஸ்ல தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் கதையில சில சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. முரளியை பற்றின எல்லா உண்மைகளும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்க நிலையில இந்த மாச கடைசியோட ஷூட்டிங் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னும் சீக்கிரமாவே நீ நான் காதல் சீரியல் எண்டுக்கு வந்துடும். அடுத்தபடியா புதுசா டெலிகாஸ்ட் ஆக போற சீரியலும் இதே 6 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.